புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாமல்ல என் குலதெய்வம், என் குருநாதர், என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? சார், இப்போ சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி போன வருஷமே தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். இந்த ரெண்டுத்தில் எந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்? இப்போ சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா, இது 2.25 நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற டைமிங் வரையும் ஒரு ராசியில் ட்ராவல் பண்ணி போகும். அப்படி சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், சேஞ்சஸ் இருக்காது. சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசி விட்டு போகும். ஸோ அது மாதம் நகர்ற கிரகம். இப்படி ஒரு கம்மியான நாட்களில் நகர கிரகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த குழப்பம் வராது. ஆனால் சனி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2.5 வருடம் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தை இதே குருவுக்கு பாருங்கள் ஒரு 2 to 3 months தான் வித்தியாசம் இருக்கும். அப்படி இந்த கிரகங்கள் 2.5 வருஷம் ட்ராவல் பண்ணி போகிற ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகிறதுனால இந்த வித்தியாசத்தை ஆரம்பத்தில் கால்குலேட் பண்ணாங்க. இந்த திருக்கணிதங்கிறது திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கணிதம். அப்படின்னா அக்யூரேட்டாக இந்த இடத்துக்கு இப்போ கும்பத்தில் சனி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வாக்கியம், கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது திருக்கணிதம். ஸோ இந்த ரெண்டுமே உண்மை தான். எதுக்கு சனிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு உதாரணமாக மகர ராசிக்கு சனி 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கணிதத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மகர ராசிக்காரங்களை கேட்டால் தான் தெரியும் 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையான்ட்டு. அவ்வளோ படாத பாடுபட்டு இந்த 7.5 வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கும் இன்ன வரையும் விடை தெரியாமல் இருக்கிறாங்க மகர ராசி. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமையும் ஒரு நினச்ச காரியங்கள் நடக்க முடியாமல் இன்னமும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணங்களை நம்ம தேடுறதுக்கு முன்னாடி வாக்கிய பஞ்சாங்க படியும் சனி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது இப்போ மகர ராசியாக இருக்கட்டும், கடகராசியாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே மிராக்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ முழுமையாக போகிறத பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கணிதமும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. என்னுடைய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, திருக்கணிதப்படி சொல்லப்பட்ட அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இன்ன வரையும் வேலை செய்யலை அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகர ராசியில் வராங்க அப்படின்னா உங்களுக்கு தானே 7.5 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இன்ன வரையும் அவங்களுக்கு விடை தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மார்ச் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நம்ம உணர்ந்துக்கலாம். அப்போது இந்த இதுபடி திருநள்ளாறில் நடக்கிறது மார்ச் 6ஆம் தேதி நடக்கிற சனி பயிற்சி தான் உண்மையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதனால் இதை அடிப்படையில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம். இதை பொறுத்தவரையும் இதுதான் வித்தியாசம். 2.5 வருடங்கள் ஒரு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போகிறதுனால நடக்கிற ஒரு வித்தியாசத்தினால தான் இது இன்னும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. அது வர 6ஆம் தேதிக்கு அப்புறமேட்டுக்கு 7.5 சனி முடிகிற ராசிக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும். 7.5 சனி ஆரம்பிக்கிற ராசி கண்டிப்பாக ஆரம்பிக்கும். மேச ராசிக்கு ஆரம்பிக்குதுன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு பயப்பட வேண்டாம். இந்த சனியோடைய தாக்கங்கள் தீர்றதுக்கு நான் எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன். இரும்புனால ஆன அகல் விளக்கை பார்த்திங்க அப்படின்னா வாங்கி அதில் ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டில் கால பைரவர், அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவரோடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு டெய்லி விளக்கேற்றிட்டு வர கண்டிப்பாலுமே இதோட தாக்கங்கள் குறைஞ்சி தடை தாமதங்கள் குறைஞ்சி வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். முடியாதவங்க கோயிலில் இருக்கிற கால பைரவருக்கு ரெகுலராக விளக்கேற்ற ஆரம்பிங்க. கண்டிப்பாலுமே தடைகள் விலகி ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை வாழ முடியும். மிக்க நன்றி சார், நல்லதொரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் என் பேர் பிரசாந்த் மேடம். நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள் சார். 36 மேடம். காத்துருங்க சார், நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஐயா ஒரு நிமிஷங்க. நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெருமாள், பெண் தெய்வம், காவல் தெய்வம், இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகள் காமிக்குதுங்க. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்க. பூங்காவனத்தம்மன் ஐயா.
அதில் இருக்கிற ஆண் தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனீஸ்வரர் இந்த மாதிரி காவல் தெய்வம் இருக்கா? இருக்குங்க ஐயா. ரைட்டுங்க. பெருமாள் வந்து உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பெருமாள் தெரியுங்க ஐயா, ஆனால் அவ்வளோ தெரியலைங்க அந்த குலதெய்வம் பெருமாள். ரைட்டுங்க. பெருமாளை வந்து உங்களுடைய கேஸ்ட்டுக்காக 2வது சுற்று தெய்வமாக கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ சில கேஸ்ட்டுக்காரங்களுக்கெல்லாம் பெருமாள் வந்து 2வது சுற்று தெய்வமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்டதை மட்டும் சொல்கிறேன். ஐயர் ஐயங்காரன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஐயங்கார் பெருமாளை கும்பிடுவாங்க, ஐயர் வந்து சிவன் அம்சம்கிட்ட கும்பிடுவாங்க. இப்படி இருக்கிற மாதிரி சில இன்னும் கேஸ்ட்ல எல்லாம் பெருமாளை வந்து 2வது சுற்று தெய்வமாக கும்பிட்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இது வந்து ஜாதியை சொல்கிறதுங்கிற ஒரு தாட்டு நம்மளுக்கு நேயர்களுக்கு வேண்டாம். இந்த 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 இதெல்லாம் இவங்க கும்பிட்டுருக்காங்கன்னு ஒரு இதை எடுத்து கொடுக்குறோம் நம்ம, அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பெருமாள் உண்டு அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். சரி, அடுத்தது எதுக்காக பார்க்குறீங்க, என்ன விஷயத்த பேச போகிறீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க போகிறீங்க, தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க போகிறீங்க, கல்வி சார்ந்த கேள்வி கேட்பீங்க அப்படின்னு 3 கேள்வி வருது. உங்கள் கேள்வி என்ன? ஐயா எனக்கு தொழில் திருமணங்க ஐயா. ரைட்டுங்க. இந்த தொழிலை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு போகிற ஜாதகம், இது வந்து சொந்த தொழில் செஞ்சால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற கணக்கு இருக்குங்க. நீங்கள் என்ன வேலை? ஐயா நான் விவசாயம் தான் செய்கிறேங்க ஐயா. விவசாயம் கொஞ்சம் கை கொடுக்காதுங்க, சரிங்களா? ஆமாம், விவசாயம் கை கொடுக்காது. விவசாயத்தில் பிரச்சனை ஓகோன்னு இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருப்பீங்க விவசாயத்தில், அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்னமேட்டுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு விவசாயம் கை கொடுக்காது. எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் வேலை செய்யலாம். இல்லைனா கூலி வேலை சம்மந்தப்பட்டதை நீங்கள் எடுத்து செய்கிறது, இல்லைனா உங்களுக்கே உங்களுடைய இதுக்கு நீங்கள் வேலையை கால்குலேட் பண்ணி கூலியை எடுத்து வச்சு வேலை பார்க்குற மாதிரி பண்ணுற மாதிரி கூட பண்ணனா கூட ஓரளவுக்கு வந்து இதை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். ஸோ அதை பண்ணிக்கோங்க. திருமணத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு தடை என்ன அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது தோஷம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ கலத்திர தோஷமோ இருக்குது அப்படின்னு கணக்கு வருதுங்க. லேட் மேரேஜ் தான், 35 வயதை தாண்டணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. இப்போ ஜோசியம் பார்க்க போகிற இடத்துல வந்து எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜோசியர் வந்து நோட்டை வாங்கினோன்னே கால்குலேட் பண்ணுறது அவருடைய வயசு தான். ஆனால் நான் வந்து ஒரு இப்போ வாக்க சொல்கிறேன், இவ்வளோ வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படின்ட்டு. உங்கள் வயசு என்னங்க? எனக்கு வயசு 36 ஆகுதுங்க ஐயா. ஆமாம், அப்போ 35 வயசு வரையும் கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். 35 வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிறது கூடி வர்றதுக்கு வந்து பதில் எங்கே இருக்குது அப்படின்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு வாங்க. இந்த 2 விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு, நல்லது நடக்கும்யா. நன்றிங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க. தனலட்சுமி. எந்த ஊர்ல இருந்துமா? ஸ்ரீரங்கம். சரி, 48க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 24. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா, முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் தெய்வம் காவல் தெய்வம் இதெல்லாம் இருக்குங்கம்மா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோபுரம் ஏதாவது இருக்காமா? பெரிய கோபுரம்? ஸ்ரீரங்கம் கோபுரம் இருக்குல்லங்க. நீங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து தான் பேசுகிறீங்களா? சரி சரி, எனக்கு அது தெரியல. அது இருந்தாலும் பரவாயில்ல. கோபுரத்துக்கு பக்கத்துலேயே குடியிருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியாது. வீட்டுக்கு பக்கத்தில் கோபுரம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ரைட்டுமா. உங்களுடைய குலதெய்வத்தோடைய இதை அதிகரித்து கும்பிட்டுக்கோங்க. குலதெய்வத்தோடைய அனுகூலம் கொஞ்சம் சரியாக இல்லாதனால வீட்டில் ஆண்களை பாதிக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஆண் வாரிசு ஆண்கள் அப்படின்னா ஆண் வாரிசு வீட்டுக்காரு மாமனார், இந்த 3 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு நல்லா இல்லை அப்படின்னு கணக்கு வருது. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்களா? எனக்கு 70 வயசு ஆச்சு. சரிங்கம்மா. வயசு நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இந்த இதை கேட்டுக்கிட்டேன். வீட்டுக்காரர் இருக்காரா? இருக்காங்க. ரைட்டுங்க. உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்காங்களா? ஒரு பையன் 3 பொண்ணு. ரைட்டுங்க. இப்போ இந்த ஆண் வாரிசு, அந்த ஆண் வாரிசுக்கு வம்சம் ஏற்பட்டு நல்லபடியாக இருக்கணும்னா அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடை சொல்லி கொடுத்து வளங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கனால அவங்களாம் சரியான முறையில் கும்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு வருதுங்கம்மா. அதை கொஞ்சம் கும்பிட சொல்லுங்கள், இது நல்லது நடக்கும். அடுத்தது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண் மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட கேள்வி, நிலம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கணக்கு வருது. உங்கள் கேள்வி என்னம்மா? என் கேள்வி வந்து என் மகனுக்கு கடன்கள் நிறைய இருக்கு. ஓகே. வீடு வாசல் வாங்குறதுக்குள்ள அமைப்புலாம் இருக்குதா? ரைட்டுமா. ஃபஸ்ட்டு வந்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வர்றதுனால வீடு மனையை விற்று தான் கடனை கட்ட முடியும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குங்கம்மா. ஸோ உங்களுக்கு நிலமே இல்லாட்டினா கூட வாங்கிட்டு வந்த வரம் வந்து எதுனா ஏதாவது ஒன்று மனையோ
காரு வண்டி வாகனமும் விற்று தான் வந்துட்டு அழித்து தான் வந்து கடனை கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால் இது ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வீடு மனை கட்டுற அமைப்பு இருக்கானா கண்டிப்பாக உண்டு. ஃபஸ்ட்டு கடனை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல விஷயத்தை யோசிக்கக்கூடாது. கடனை அழிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீடு மனை வாங்குறதெல்லாம் பாருங்கள். அதுக்கு உண்டான நேரங்கள் வரும். ஃபஸ்ட்டு கடனை அழிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். கடனை கட்டி முடித்து வர்றதுக்கு 3 மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு வரும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்குமா. நன்றி சார். பொதுவான ஒரு கேள்வி தான் சார். இப்போ மனிதனுக்கு கஷ்டம், இந்த துன்பம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்குது. ஏதாவது ஒரு கஷ்டம், தொழிலில் தடை இருக்கலாம், இல்லை திருமண தடை இருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம், இல்லை பணம் இல்லை அதிக கடன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஜாதகம் பார்த்தா ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை சொல்லுங்கள். ஜாதகம் பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சார் சரியாகும்? இப்போது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்தவங்க தான். ஒரு 90% படித்தவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ விவாகரத்து, குழந்தை இல்லாதது, ஆரோக்கியமின்மை இப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அவங்களாம் தான் புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறையே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம நிறையா படித்தவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ படித்தவங்க வந்து தனக்கு உண்டான நாலேஜ் வந்து இதுதான், நம்ம செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஜோதிடத்தில் பொறுத்தவரையும் இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க ரொம்ப வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்குற ஜோதிடம்னு உங்களுக்கு தெரியும். வெற்றிலை எடுத்து வைக்கும் பொழுது 5வது வெத்தலை வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுடைய விஷயத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லைம்மா, இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு வந்துடும். அதுதான் ஹைலைட்டே. இப்போது ஜாதகத்தில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை வெற்றிலையில் வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் தெய்வம், இந்த தெய்வத்தை நீ காலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கணும். ஒரு ஜோசியம் பார்க்க போகிற ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு விடை கிடைக்கணும். அந்த விடை வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்? ஜாதகத்தில் இத்தனை இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அதில் போட்டிருக்கோம். அதை படித்து பார்க்குறது வந்து ஒரு பெரிய ப்ரிடிக்ஷனே கிடையாது. எந்த ஒரு டூலுமே இல்லாமல் ஒரு 15 வெத்தலைக்கு மேலே வந்து எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து தெய்வ அனுகூலங்கிறது ஒன்று வேணும். அந்த தெய்வ அனுகூலத்தை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம அந்த பிரச்சனத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி அந்த தெய்வ அனுகூலம் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து சாமியாடி தான் சொல்லணுங்கிறது தேவையில்லை. அந்த உட்காந்து சொல்லும் பொழுதே அந்த ஒரு எண்ணங்களில் நம்ம சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆருடம், இதுதான் லக்னம், இதுக்கப்புறமேட்டு இவங்க இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிறது தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அதனால தான் இந்த வெற்றிலை பிரசனத்தை கோயிலில் சாமிக்கு பார்த்துருக்காங்க தேவ பிரசனமாக. அப்போது இப்போ ஐயப்பன் கோயிலில் வந்து சபரிமலையில் வருடத்துக்கு 4 முறை வந்து இந்த பிரசனம் பார்ப்பாங்க. என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு உண்டான ஆருடம் வந்து ஒன்று வருது அப்படின்னா அதுதான் ஐயப்பனுடைய லக்னம் அன்னைக்கு பொறுத்தவரையும். அதுபோல் ஒரு குடும்பத்துக்கு இது சிம்ம ராசியில் ஒருத்தவங்க இருப்பாங்க குழந்தைங்க, மகர ராசியில் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்படி எல்லா ராசியுமே கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா 2 பேத்துக்கு 7.5 சனி, 2 பேத்துக்கு சனி தேசை, 2 பேத்துக்கு ராகு தேசை அப்படிலாம் சொல்லி ஒரு பலனை எடுத்து சொல்ல முடியுமானா ஒரே வார்த்தை அந்த ஜோசி சொல்லுவார், கோயிலுக்கு விளக்கு போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை பொறுத்தவரையும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீ இந்த பாயிண்ட்டை தொட்டினா போதும் உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கடவுள் எடுத்து கொடுக்குறது தான் அந்த லக்னமே. ஏன்னா எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கிறத நீங்களும் முடிவு பண்ணல, நானும் முடிவு பண்ணல, அது கையில் வர்றது தான். அந்த அடிப்படையில் வச்சு நம்ம சொல்லும் பொழுது எக்ஸாக்டாக இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்படி வந்து ஒரு விஷயங்களை வந்து கணக்கு போட்டு நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் ஜோசியம் பார்த்ததுக்கு உண்டான தீர்வு கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது. இப்படி தான் வந்து ஜாதகம் பார்க்கணும், இதுக்காக தான் பார்க்கணும் ஒழிஞ்சு மித்தபடி எல்லா இடத்துலையும் போய் ஜோசியம் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் வர்றது சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிக்கையோட அதை செஞ்சு போட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடம் என்பது உண்மை, ஜோதிடர்கள் வேணுமெனா பொய்யாகலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. பொய்ன்னு கூட சொல்ல மாட்டேன், கருத்துக்கள் மாறுபடலாம். அப்படி இருக்கும் பொழுது கரெக்டான நபரையும் கரெக்டான இதுவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜோதிடம் ஒரு ஜோதி இருக்கும் இடமே ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளை வந்து அகற்றி ஜோதியை நிலைநிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜோதிடத்துக்கு உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கணக்குமா. அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சுமதி பேசுறேங்க. எந்த ஊர்ல இருந்துமா? குமராசிலேருந்து பேசுறேன். சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 3ஆம் நம்பர் சொல்லியிருக்கீங்க. காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா, முதல் விஷயம் வந்து உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம் இதெல்லாம் இருக்குமா. அதே போல் உங்கள் வீட்டில் முருகனை வந்து 2வது சுற்று தெய்வமாக கும்பிடணும், இல்லைன்னா முருகன் பேர் கொண்டவங்க உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குங்கம்மா. முருகனுடைய பேர் இல்லை அப்படின்னா
சித்திரை, அவிட்டம், மிருகசீரிசம், விசாகம், கிருத்திகை இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கணும். இல்லைன்னா மேசம், விருச்சகத்தில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுமா. நான் சொன்னது எது மேட்ச் ஆகுதுமா? மேசமும் இருக்கு. எங்க பையன் பேரு கார்த்திகே. ரைட்டுங்க. இப்போ அவங்களுக்கு தான் கேள்வி கேட்க போறீங்க அப்படிங்கிறது கணக்குமா? உங்க கேள்வி என்னம்மா? பையனுக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு. அதாம்மா. அதாவது இந்த ராசியில பிறந்திருப்பாங்க, இந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தான் கேள்வி கேட்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விசேஷமான ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன ஊரில் இருந்து பேசுகிறீங்கன்னு கூட நான் லிசன் பண்ணல, ஏன்னா கேட்கல சரியா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாடல் பட்ட ஸ்தலம் ஒன்று இருக்குதுமா, திருக்கல்யாணம் பண்ண ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் சிவன் ஆலயமோ இல்லை பெருமாள் ஆலயமோ ஏதோ ஒன்று இருக்குது. என்ன அது, என்ன கோயிலுமா? இது சிவன் கோயில் இருக்கு, ஆனந்தேஸ்வரர் கோயில். அந்த கோயிலில் இருக்கிற அந்த கோயிலில் திருமணம் நடத்துகிறேன் என் பையனுக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்க. அங்கே போய் ஒரு 7 விளக்கு ஏற்றி மனசார தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அந்த கோயிலில் அர்த்தசாம பூஜைன்னு ஒன்று நடக்கும். 8 மணிக்கு நடக்கிற பேர் அர்த்தசாம பூஜை. அதில் போய் கலந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலே திருமணம் நடத்துகிறேன் அப்படின்ட்டு மே 15க்குள்ளே உங்களுடைய பிள்ளைக்கு பொண்ணு இதுதான் பையன் இதுதான் முடிவாகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. கவலைப்படாதீங்க, நல்லாயிருக்கும். கோயிலில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிச்சு. அந்த வேண்டுதலை வச்சுருங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். குலதெய்வ கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்குமா. நன்றி சார். எல்லாருக்குமே இந்த திடீர் அதிர்ஷ்டம் வந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த ஜாக்பாட், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? பொதுவாக இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்த சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அது நிறைய பேர்த்து லைஃப்பில் நடந்திருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இறந்துருவாங்க, கேஸ் போட்டு 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்போ விபத்து, 8ஆம் இடங்கிறது விபத்து. அந்த 8ஆம் இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டு இந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நபர் இருக்க மாட்டாங்க சில பேர்த்தோட ஜாதகத்தில். எல்லாத்தோடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது 8ஆம் இடம். அப்போது 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுதான் ஆயுள் ஸ்தானத்தை கூட கொடுக்கறது. 2ஆம் இடங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பணத்தை குறிக்கிறது. 11ஆம் இடங்கிறது பண வரவை குறிக்கிறது. அப்போது இந்த 3 இடமும் ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஆக்டிவேட் நடக்கிற மாதிரி திசாபுத்தி நடக்குது அப்படின்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறது ஒன்று. இதை நான் வெற்றிலை வச்சு எப்படி சார் கண்டுபிடிப்பேன், வெற்றிலை வச்சு பார்த்தோம்னா எப்படி சார் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் இடத்து அதிபதி ஒரு அதிபதியோடைய தெய்வங்களை கண்டுபிடிச்சிட்டா போதும். நமக்கு 8ஆம் இடம் இதெல்லாம் தேவையே இல்லை. 8ஆம் இடத்து வெத்தலையை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு 12 வெத்தலை பிரித்து எடுப்போம். அந்த 12 வெத்தலையில் முதல் வெத்தலைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டை பற்றி பேசுகிறது. 2வது வெத்தலை, 3வது வெத்தலை அப்படின்னு ஒவ்வொரு வெத்தலையை எடுத்து பார்த்து இவங்களுக்கு இது நல்லாயிருக்கும், இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதில் 8ஆம் இடம் வெத்தலைங்கிறது நல்லா இருக்கணும் ஒன்று. 11வது வெத்தலை பார்த்திங்க அப்படின்னா 10ஓட அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கணும். இதெல்லாம் செட் பண்ணி கொண்டு பார்க்க முடியாது. அப்படியே கொண்டு பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வரும் பொழுதும் அதே போல் அந்த 11ஆம் இடத்து அதிபதி திசை என்ன சாமி, என்ன தெய்வமாக வருது அந்த ஆருடத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுதும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி கிரகங்கள் கும்பத்தில் 5 கிரகங்கள் இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தனுசு. அந்த தனுசை மிதுனத்திலிருந்து குரு பார்க்குறார். இப்போ இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கிற போது அது லாட்ரியா இல்லை ஜாக்பாட்டா இல்லை ஏதாவது ஒரு வகையில் லேண்டு விஷயமோ இல்லை பிஸ்னஸ்லேயோ அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக கால்குலேட் பண்ணணும். அப்படி ஒரு வகையில் அதுக்குன்னு உண்டான விஷயங்களை மட்டும் கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது எக்ஸாக்டாக உண்டு இல்லை இது பணம் வரும் வராது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். ஏன் இந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பொருளாதாரம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி லைஃபே சர்வைவலே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது நார்மலாக ஆரோக்கியமும் ஒரு மனிதனுக்கு வேணும், அதே போல் பொருளாதாரமும் வேணும். அப்போ தான் இந்த லைஃப்பை சந்தோஷமாக இது பண்ண முடியும். அப்பேற்பட்ட அந்த ஒரு வாழ்க்கைக்கு இந்த வெற்றிலையை வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம எக்ஸாக்டாக தான் சொல்ல முடியும். ஆனால் நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன். அது என்ன கொள்கை அப்படின்னா ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒண்டி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டா போதும்.
அவனுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் வழியை மறைச்சு அவங்க நல்வழிப்படுத்தி இந்த மாதிரி நல்ல வாழ்க்கையும் ராஜ வாழ்க்கையும் வாழ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குருவோடைய ஸ்தானத்தில், அதாவது ஜீவ சமாதி அடைஞ்ச குரு இருக்கிற இடத்துக்கு ஒரு 11 முறை வலம் வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. குருவருள் இருந்தால் திருவருள் தானாக தேடி வரும் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்குள்ள கண்ணை மூடி தியானங்கள், உனக்குள்ள தெய்வத்தை தேட ஆரம்பிங்க. இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா மட்டும் போதும், வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் சசிகலாங்க. எந்த ஊர்ல இருந்துமா? அரக்கோணத்துல பேசுறேங்க. சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 12. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்கய்யா. முதல் விஷயம், குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வங்கிறது பெண் தெய்வம். அதில் சப்த கன்னிமார்கள்னு சொல்கிறது, இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. கூடவே மதுரை வீரன், கருப்பணசாமி, முனீஸ்வரர் இப்படிங்கிற தெய்வங்களும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுமா. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலு இல்லைன்னா தண்ணி சார்ந்த இடம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கள். அதான் சாமி தெரியல எங்களுக்கு குலதெய்வம் தெரியும். சரிங்கம்மா, குலதெய்வத்தை பொறுத்தவரையும் தெரியல அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு இருந்தாலும் இதுதான் சாமிங்கிறது நமக்கு வந்துடுச்சு. இப்போ இப்பேற்பட்ட மக்களுக்கு நம்மளுடைய சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, தெய்வங்கள் ஒரு பொழுதும் மறைவது கிடையாது. அந்த மக்களுக்கும் அந்த சந்ததிகளுக்கு வேணால் மறைஞ்சு போகும். அப்போ இருக்கிற கோயில் அங்கே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் உங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, இல்லைன்னா அதை வந்து எடுத்துக்காத விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் தெய்வங்களை பொறுத்தவரையும் பெண் தெய்வம், சப்த கன்னிமார்கள்னு சொல்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை கண்டறிஞ்சு பார்க்குற பாக்கியம் உண்டா அப்படிங்கிறது இதில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உண்டு. மே 15க்கு மேலே உங்களை வந்து குலதெய்வத்தோடைய அனுகூலம் பெறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய நம்பர், கீழே இருக்கிற நம்பர் தான் என்னுடைய பர்சனல் நம்பரு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு முறை பிரசனம் போட்டு பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லுவோம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. சரி, இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியை பற்றின ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மிக்க நன்றி. நன்றி. இப்போ என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணோம்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் கரூர், சென்னை 2 இடத்துல மட்டும் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மித்த நேரத்தில் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டிவியில் பேசுகிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி வேண்டாம். நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. வெற்றிலை வைத்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும். கண்டிப்பாக சந்திப்போம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.